ஏபி மோட்டரில் ஒரு சின்ன ஸ்டார்டிங் சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டு, தள்ளி விட்டால் தான் ஓடுது. அதுக்கோசம் சின்ன ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி வண்டிங்கெலாம் பண்ணிவிட்டோம். அதில் ஸ்டார்டிங் சுவிட்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்களுக்கோசம் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன பண்ணணுன்னா, சில மோட்டர் ரொம்ப போட்டோம்னா ஹீட் ஆகிடும், இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இதில் டாக் டெஸ்ட் போட்டிங்கன்னா வச்சுங்க, கரெக்டாக அது எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுக்குன்னு முதல்ல மெயினாக பார்க்கணும். அதுக்கோசம் இது போடுறேன். 110 மோட்டர். இதில் ஸ்டெபிளைசர் ஆன் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணும்போது 2 ஆம்ப்ஸ் to 2.5 மேக்ஸிமம். அதுக்கு மேலே போகாமல் பார்த்துங்க. அதுக்கு மேலே இருந்தீங்கனாலே ரன்னிங் காயில் கூட சேர்த்து ஸ்டார்டிங் காயிலும் லோடிங்கில் இருக்கணும். இதுனா ஓவராக ஹீட் ஆகும், ஸ்மோக் வரும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். மேக்ஸிமம் 2 ஆம்ப்ஸ். திஸ் இஸ் வந்து 2.14. ஆஃப் பண்ணுறேன். ஐஸ் கட் ஆகிடும், மீட்டு ஓடாது. 0 டாலரன்ஸ். ஸ்டார்டிங் பிக்கப் பாயிண்ட் எவ்வளோனா ரன்னிங் ஆயில் 2.15 2.5 சம்திங் இதுக்குள்ளே எடுத்துட்டிங்கனாலே வாட்டர் வந்து நல்லா இருக்குன்னு பாருங்கள். பெஸ்ட்டாக இருந்தால் எடுத்து. செகண்டரி மோட்டரோட திக்னஸ், காயில்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணணும். காயில் வேரியேஷன் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகிட்ட கொடுங்க, ரிசல்ட் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டாக இருந்துட்டு